ஹலோ கைஸ், என்னோட பழைய சேனல் ஆஃப் சைட் கேமர். அதில் வந்து கேமிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். இது எங்களோட புது சேனல் ஆஃப் சைட் லேர்னர். இதில் எஜுகேஷனல் வீடியோஸ், கம்ப்யூட்டர் டெக்ஸ் அண்டு ஹேக்கிங் டெக்னாலஜி நிறைய இனிமேட்டு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இப்போது காலேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. காலேஜில் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இன்ஜினியரிங் இல்லை நார்மல் நீங்கள் ஒரு பிஎஸ்சி எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு கோடிங் வந்து எதுலையாச்சும் வருது. அதனால் கோடிங்லேயே கிளாஸ் போட்டுடலான்னு பைத்தான் தான் இருக்கல ஈஸியான கோடிங்காக இருக்குது இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில். அதனால் பைத்தான் பற்றி ஒரு கோர்ஸ் போட்டுடலான்னு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் இதுக்கு மேலே C++, ஜாவா வேறு நிறைய போடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் இல்லை வெப் ப்ரௌசர் என்ன இருக்குதோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் python.orgன்னு போட்டிங்கன்னா பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸில் மேலேயே லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும், டவுன்லோட் பைத்தான் 3.9. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனோடனே அதை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி இன்ஸ்டாலும் இல்லை கஸ்டமைசேஷன் இன்ஸ்டால் கேட்கும். நீங்கள் கீழே ஆட் பைத்தான் 3.9 to பாத்துன்னு இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் போட்டு எல்லா பாக்ஸும் டிக்காக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து இதுலேயும் எல்லா பாக்ஸும் டிக் ஆயிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே வேணால் டேரெக்டாக ஒரு பைத்தானே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அதனால் அந்த ப்ரோக்ராம் மட்டும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தா இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் இது கேட்கும். முடித்த உடனே அது இன்ஸ்டால் ஆகிட்ருப்போம். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஒரு 30 seconds to 1 minute உள்ளே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து பைத்தான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது சின்ன சின்ன கீவேர்ட்ஸ், கோடிங்ஸ், டெஃபினிஷன்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் நம்ம இனிமேட்டு இந்த கோர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்கணுன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். அவங்களும் கற்றுப்பாங்க. இதில் ஈஸியான வேலை உங்களுக்கு கோடிங்லாம் சொல்லித்தரப்படும், அதுவும் தமிழ்லேயே சொல்லித்தரப்படும். ஓகே, இந்த மாதிரி செட்டப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பைத்தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆச்சான்னு பார்க்கறதுக்கு ஸ்டார்ட்டில் பைத்தான் போடுங்க. பைத்தான் 3.9 வந்திருக்கும். ஆனால் கமாண்ட் ப்ராம்ப்ட், பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. இதில் வந்து நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணலாம், அவ்வளோ வராது. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு IDLE போட்டிங்கன்னா IDLE பைத்தான் 3.9 64 பிட் இல்லை உங்களுக்கு 32 பிட் இருந்துச்சுன்னா 32 பிட்னு வரும். அது ஓப்பன் பண்ணுங்கள். IDLEக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 11th ஸ்டூடெண்ட் இல்லை 12th ஸ்டூடெண்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா இது கன்ஃபார்ம் போர்டு எக்ஸாமில் ஒரு கொஸ்டினாக வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. IDLEக்கு ஃபுல் ஃபார்ம் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். அது இது ஏன் இன்டிகிரேட்டட் அண்ட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபாண்ட்ஸு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒரு கோட் போடணுன்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர மாதிரி ஒரு கோட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ புதுசாக வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி பைத்தான் ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அது Ctrl N கொடுத்தீங்கன்னா ஒரு புது ஃபைல் ஓப்பன் ஆகும், டெக்ஸ்ட் ஃபைலு.
பைதான் டெக்ஸ்ட் ஃபைல். நீங்கள் வந்து அதில் ஏதாச்சும் ஒரு கோட் இப்போது சிம்பிளாக இப்போது ஸ்டார்டிங்லேருந்து வரதுனால உங்களுக்கு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு நீங்கள் இந்த கோட் ரன் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். அவ்வளோதான் இந்த கோடோட பர்பஸே. அதுக்கு வந்து நீங்கள் C++ ஜாவாலாம் போனீங்கன்னா ஒரு 5 லைன் 6 லைன் கிட்ட இருக்கும் அந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் போடுறதுக்கு. ஆனால் பைத்தானில் உங்களுக்கு 2 வார்த்தை தான் இருக்கும். வெறும் பிரிண்ட் ரெண்டு ப்ராக்கெட்டு, அந்த ப்ராக்கெட் நல்ல கர்வ் ப்ராக்கெட்ஸு, கர்வ் ப்ராக்கெட்ஸ் நல்ல இல்லை டபுள் கோட் இல்லை சிங்கிள் கோட், ரெண்டுத்துல எது போட்டாலும் ஓகே. நீங்கள் சிங்கிள் கோட்டும் போட்டு உள்ள யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு போட்டு இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே பைத்தான் கோட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டரே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது அந்த கோட்ஸில் போனீங்கன்னா நிறைய கோட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன கோட்ஸ் நீங்கள் நேம் பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் கரெக்டாக என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நேம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன், இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஹலோ வேர்ல்ட் டாட் பிஒய்னு சேவ் ஆயிருக்கும். பிஒய்ங்கிறது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி பிஒய் ஃபைல்ஸ் மட்டும் தான் பைத்தான் ஐடிஎல்இ இல்லை கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் ஆகும். இப்போ வந்து இந்த சேவ் பண்ண ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் F5 இல்லை வெறும் F5 கொடுத்தாலும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதோட கோடு என்னதுன்னு பாருங்கள். இந்த பிரிண்ட் போட்டு நீங்கள் உள்ள இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன போடுறீங்களோ வந்துடும். அது கூட பைத்தான் 3.8 வெர்ஷன்லேருந்து தான் இந்த ப்ராக்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம். 3.5 வெர்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்ஸ் கூட இருக்காது, வெறும் நீங்கள் கோட்ஸ் மட்டும் போட்டால் போதும், ப்ராக்கெட்ஸ் இல்லாமலே வரும். ஆனால் 3.8 3.7லேருந்து உங்களுக்கு ப்ராக்கெட் போட்டால் தான் ஒர்க்கே ஆகும். ப்ராக்கெட் இல்லாமல் போட்டிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போது ரன் கொடுக்குறேன். இதுக்கு இப்போ தான் ஐடிஎல்இ இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். உங்களுக்கு எங்கே எரர்னு அதுவே ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். அதுவே வந்து என்ன எரர்னு காமிச்சிரும். பேரந்தசிஸ் இன் கால் டு பிரிண்ட், அதுவே வந்து என்ன கொடுக்கணும்னு கூட காமிச்சிரும். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இதுக்கு பேர் தான் ஐடிஎல்இ, இதுதான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பேரந்தசிஸ் இல்லை க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் என்னெல்லாம் சொல்லுவீங்க, ஸ்மால் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க, பேரந்தசிஸ் சொல்லுவாங்க. பேரந்தசிஸ் தான் ஆக்சுவல் வேர்டு, நிறைய பேர் ஸ்மால் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்லாம் சொல்லுவீங்க. ஓகே, இது சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா இப்போ அதே வரும். இதுதான் ஹலோ வேர்ல்டோட கோடு. கோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வார்த்தை தான் இருந்தாலும் இதுதான் பிகினர்ஸ்க்கான கோடு. இதுக்கு மேலே வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கோட்லாம் போட்டு காட்டுறேன். கோடு அதில் வர ஒரு கீவேர்ட்ஸுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷனு எல்லாத்தையும் தமிழ்லேயே புரிய வைக்கிறேன். இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது என்னென்ன கோட்ஸ் வேணும், எப்படி வேணும், அதெல்லாம் நீங்கள் எதை பற்றி கோட்ஸ் வேணும், எதுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் கோட்ஸ் வேணும், அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு பெரிய பெரிய இது நாசா இஸ்ரோ அளவுலாம் கேட்டுறாதீங்க, சில பேர் அப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரியும். ஒரு 11th 12th ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன கோட்ஸ் யூஸ் ஆகுமோ அந்த எல்லா கோட்ஸும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட கேமிங் சேனல் இருக்குது, ஆஃப் சைட் கேமர். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா அந்த சேனல்லையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயும் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கேமிங் வீடியோஸ்லாம் அந்த சேனலில், எஜுகேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வரும். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேட்டு டெய்லி போடலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் இவ்வளோ தான் பார்த்தீங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.